அப்ப அன்னமாராக பார்க்கின்றார். பொன்னிவர நாட்டில் பொன்னசகராக பார்க்கின்றார். திருக்காமலையூர் தேகுணத்த நாடு நல்லநகராமன் ஆளுகாணிவன் என்று சொல்லக்கூடிய முதலியார் பெண்ண சிறமீட்டி காலிபடையெல்லாம் அந்த கொல்லவரி அடிச்சு பச்சராமலை பாரமல குப்பாய சிறமீட்டி அந்த சங்கர சிறந்தலப்பனார் சிறதிலேப்பி ஆடியா அண்ணன் தம்பி திருக்காமலை முதலியார கூட்டி வந்து செய்யா சத்தியம் சத்தியம் சத்தியத்தை பண்ணும் போது தகவமாறு முதலியார் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பாரமல குப்பாயி தீயிலே இறங்கி மாண்டு மணஞ்சு ஒரு மணி மென்டாலி சீரியாக வேகவில்லை. முதலியாரெல்லாம் அழுது புலம்புகின்ற போது ஐயா முதலியார்களே இந்த சீலையை கொண்டு வச்சு முதலியார் அத்தனை பேரும் பொடவாரி சாமியா கும்பிட்டுவாங்க. உன் குடி கோத்திரம் நல்லா இருக்கும். அதான் முதலியார கூட்டத்துல இன்னைக்கு பொடவகாரச்சி சாமின்னு ஏறப்பட்டது இந்த புனர்சகர் கதையில தான். அதான் பாரமல குப்பாயை காலிபடி சிறமேற்றி அன்னமார்கள் கிளிபிடிக்கின்ற போது சங்கர சிறதிரைப்பி அந்த பெண்ணு தகவமாரமா ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி செய்யிலேயே மாண்டு மணிஞ்சு ஒரு மணி விந்தானி சிலை வேகாம பொன்னரசகர் எடுத்து முதலியார அத்தனை பேரும் பொடவகாரச்சி சாமியா வீட்டு சாமியா கும்பிட்டுவா உன் குடி நல்லா இருக்கும். அன்னைக்கு சொல்லுதான் அன்னமாறு சொல்லுதா இன்னைக்கு முதலியாறு சில பேரு புடவகாட்சி பெரிய பெரிய கோயில்லாம் கட்டி கும்பிட்டு வருகின்றார். அந்த இடத்துல விடகுடத்தாக பொன்னர் சங்கரெல்லாம் அந்த மகடம் திரித்த மகடமணி பொன்னாண்டவரும் கோமல சங்கரம் தங்காலுக்கு தனி வேட்டையா ஆடி எட்டி மாய மூடிட்டு அங்க அண்ணா மாறுங்க சாமி எல்லாம் அந்த இடத்துல பாரமல குப்பாய்க்கு விட கொடுத்து இதான் மான் மயில் குயிலெல்லாம் சங்கரை பிடிச்சு கூட்டுக்குள்ள அடைச்சபடியே வந்தார பட்டூர் நாட்டுக்கு பரிகாமடகன் தங்கா கோட்டை எடுத்துருவா சங்கரு தங்காயி அப்படி கிளியை கொண்டு வந்து அப்ப அண்ணமாரெல்லாம் வந்துட்டார்னு சொல்லி தங்காய் இளமுறவி அண்ணா பெரியண்ணா ஆராய்ச்சி எடுத்த அண்ணமாருக்கு என்னமா செய்யறாரு பார்த்தாரா அருக்கான் தங்கராத்திரம் பெரிய அணை பொன்னரு சின்ன அணை சங்கரம் அத்தால மாய்த்தான் ஐயப்பா அந்த பாண்டவரும் தங்காளுக்கு இன்னைக்கு தங்க கிரி கொண்டாந்து ஒப்படைக்கிறாரு பொன்ன சங்கர். அப்ப பார்த்தாரா அருக்கான் தங்கராத்திரம் நீ அருக்கானி தங்கையாரு சங்கருக்கு சங்கருக்கு எட்டு சிட்டினால தங்கரத்து இளமாசவே பலடத்து அருக்கான் தங்கவர் பிறந்தவனுங்கிறதுக்கெல்லாம் வருபவர் என ஆராய்ச்சி எடுத்தும் பட்டு பாய் தாம்பரத்துக்கு எமச கறந்து ஒரு பால் எடுத்தும் பிறந்தவனுங்க பாதம்பரம் குடின்னு சொன்னாரு பத்தினி தங்கா. அப்ப பாலமால உன்னை விட்டு அம்மா தங்கையே பாரமே பிறந்தவனுங்கிறது அம்மா அம்மா தங்கையாரே மாமா தங்கையாரே தங்கா வார்த்தை சொல்ல கேளு மாமா
வீர மரவேட்ட கட்டி தாயாரத மரக்க தம்பி தாக்கி கொண்டு வந்தான் கொட்ட வந்தும் தங்களை கண்ணழகு பார்த்து அம்மா தங்கையே பாரதிய பிறந்தவர்கள் நீயோ சொன்ன பிரகாரம் வீரமா ஐவனமா நாங்கள் அண்ணமா சாமிகளா சென்று எல்லை திடீர்ந்து வீரமா கட்ட கட்டி நான் சிறுபுலி சங்கராயே தாராமக தாக்கிலே கொண்டு வந்தேன் மானபுரா பட்சிகளும் அன்னபுரா பட்சிகளும் அத்தனையும் கொண்டு வந்து விட்டேன் நீ பத்திரப்பட்டில் இருந்த சாரணமா தங்கையே பார்த்தால் பத்திரி சங்கராப்தரும் சின்னனை சங்கராப்தரும் தாய மறக்க தாக்கிரி தாப்பன மறக்க வனிமார பொறிக்கிறது அந்த கிரிகள் எல்லாம் பிறந்தவனுங்க கொடுக்கும் போதும் பத்து கொட்டா இருக்கான் தங்க ஐயா இருக்கானே தங்க ஐயாரே தங்க ஐயாரே வந்தான் அண்ணமாரு கொடுத்தாக்கிரி கொடுத்தாக்கிரியா அண்ணமார கொடுத்தாக்கிரி கொடுத்தாக்கிரி பெண்ணே தாயாரா தமாரந்தே தமாரந்தே சின்னானே சங்காருக்கு சங்காருக்கு தம்பி பொன்னி வரா நடே போக தங்க யாரு அருக்காக தங்க கிரிகள் எல்லாம் வாங்கி ஒப்படைச்சிட்டும் பிறந்தவனுக்கெல்லாம் பொன்னி நாடு போறதுக்கு வாத்தி வரம் கொடுத்தா வாரி கொடுத்தா பத்தினி தங்கலாம் அண்ணன் கொடுத்த கிரியை பார்த்தார் தங்காய் ஆமா அப்ப தாய மறந்தார் தகம்பலார மறந்தார் அந்த தங்கா தோல்ல குந்தி அந்த தோலையில அதான் தானே குந்தி சூதம்மா மரண கவி பாடுது தோழில ஏறி அப்படி தொழில வார்த்தை பேசுது தாய மறந்தால் தகப்பன மறந்தா அப்படியா மாடபுரா பச்சிகள் அஸ்நாடு புள்ளிமான் அல்லிமான் சல்லிமான்லாம் வச்சு தங்காய அன்னை கொடுத்த கிளியில வச்சு விளாண்டு கொண்டு பட்டூர் நாட்டுல ஆண்டு வருகிறார் அரசாண்டு வருகிறார் அப்ப சங்கர முன்னர் வேட்டையா கட்டி வீரமலா கானகத்துல கிளியை பிடிச்சு தங்காயிடம் ஒப்படைச்சு விட்டு அன்னமாறு சாமி எல்லாம் ஏறி விட்டார் குதிரையிலதான் பொன்னர் சங்க ஏறி விட்டார் குதிரையிலதான் பொன்னர் சங்க எடுத்தடைத்தார் கொஞ்சம் வேக்கையா தம்பி சங்க கொஞ்சம் வேக்கையா தம்பி சங்க நல்ல குதிரை ஏறனா தங்களுக்கு தாயார மறக்க தாக்கிரி நான் கொடுத்து வந்து விட்டோம் அண்ணன் பொன்னாண்டவர் ஏறக்கூடிய சங்கர் ஏறக்கூடிய குதிரை எல்லாம் குதிரை திரையோடத்துல கட்ட வேணும் அத்தமில்ல ஆணைகளை பிடிச்சு ஆனக திரையோடத்துல கட்டுமடா வீரமாக அவரே வல்லாண்டை கோட்டை பொன்னாடு சொல்லும் போதே பொண்ணுட குதிரை பிடிச்சு குதிரை கட்டினாரே அத்தமிழ் ஆணை பிடிச்சு ஆணை கட்டினாரே வையமனை காவல பிடிச்சு கடுங்குல கட்டி பல்நாட்டு கோட்டையில நின்று நிற்கிறார் வையமன சமணவர்கள் கிளிய கொடுத்து அப்படியே அண்ணமார கோட்டையில வந்து அரசனை ஆடுறாங்க பொன்னசங்கர் பார்த்தாங்க கிளியில கொடுத்து அப்படியே வளநாட்டு கோட்டையிலே சீம அதிகார செங்குல வீரமாக சீம அதிகாரம்மா அண்ணாமாரே சீமாக அதிகாரம்மா அண்ணாமாரே செங்கொண்ட அதிகாரம்மா பொன்னாசங்க செங்கோட அதிகாரம்மா
தங்காய்க்கு கிளிய கொடுத்து பொன்னர் சுகராக பார்க்கும் போது அப்பதான் தங்காய ஆண்டு வருகின்ற போது கோட்டைக்கு வந்து பொன்னர் சுகரெல்லாம் ஆண்டு வருகும் போது சங்கர வேட்டைக்கு பண்ணி பிறந்தது. கிளிய வச்சு தங்க ஆண்டு வருகிறார். கிளிய கொடுத்துட்டு அண்ணமார ஆண்டு வருகிறாங்க கோட்டையில. பொன்னிவல் நாட்டுல ஆண்டு வருகும் போது சங்கர வேட்டைக்கு பண்ணி எப்படி பிறக்குதுன்னா தானமல தாமரை உருடையாக்க ஒன்று பிள்ளை இல்லைன்னு சொல்லி வரத்துக்கு போகின்ற போது அதாவது தாமரை வளர்த்த பண்ணி ஒட்ட பண்ணி பேரு மீனாட்சி, கருவமணி பேரு காமாட்சி. இந்த பண்ணைக்கு பேரு வச்சு வளர்த்தாமரை தானமல தாமரை. இதான் சவதம் போட்ட பண்ணி. நீ போடுற உனக்கு பிறக்கிற சின்னமைய சங்கருக்கும் நான் போடுற குட்டிக்கு வீரமலக்காட்டுல பன்னி சண்டை உண்டு அப்படின்னு சொல்லி சபதம் போட்ட பண்ணி இந்த பொட்டப்பண்ணி மீனாட்சி கடவுமணி காமாட்சி எங்க வர வாங்குது. அந்த வீரமலக்காட்டுல தாயை பெரியக்கா தவசகம்பத்துக்கு தீவிரமாக இருக்கக்கூடிய பெரியகாணியம்மனை பார்த்து அந்த 90 கடகம்பத்துல இருக்கிற தாய் பெரியக்கா அந்த பண்ணை குட்டியா சொன்னா இருக்காத அடியா சொன்னா அந்த காண்டாமே மணி ஐயா காட்டையில மணி மருகமணி காட்டுயா ஐயா அது மணி வேண்டாமா வண்டி மோட வண்டி ஐயா வேண்டால மோட பண்ணி மோட பண்ணி மோடாரே குட்டி ஐயா பாரவா கேட்கலையா மாரே குட்டிக்காவன் பாரதவன் கேட்கலையே தாயா பேரியாக்கா தவசமான பார்த்தேன் தாயினால பெரியாக்கா தவசனால மாம்பாக்க நீ வாரங்களெல்லாம் யாந்தி வரா கொடுக்கிறாரு அள்ளிட்டு வரங்களவன் அள்ளி வர கொடுக்கிறாரு. 16 குட்டிக்கு பாரவரத்தை கேட்கும் போது அப்படி தாயி பெரியக்கா பார்த்தாங்க. 16 குட்டிக்கு பாரவரத்தை கொடுத்துட்டார் பெரியகாணியம்மன். ஆமா, ஒரு குட்டி 2 குட்டி இல்ல, ஒரு பண்ணி எடுத்துக்கிட்டா 16 குட்டிக்கு பாரவரத்தை கொடுத்தார் பத்தினி பெரியக்கா. பெரியக்கா தான் பண்ணிக்கு வர கொடுத்தாங்க. ஆமா, இதான் 1 மாசம் 2 மாசம் 3 மாசம். ஆட்டுக்கு 6 மாசம். பண்ணி குட்டி போட்டா 6 மாசம். மாட்டுக்கு மனுஷனுக்கு தான் 10 மாசம். ஒரு வருஷத்துல பண்ணி ரெட்ட பவன். அதே மாதிரி ஆட குட்டி போடுறான். ஆமா, என்ன பண்ணி குட்டி போடுது பாரு. ஏமா குட்டி போடுது? இந்த 6 பண்ணிக்கு வந்து 6 மாசம் முடியுது. பொட்ட பொண்ணி மீனாட்சி வயித்துல இந்த பெரியகாணியம்மன் கொடுத்த வரம் சங்கர வேட்டைக்கு பண்ணியாக 16 குட்டிகள் வளர்ந்து கொண்டிருக்கும் போது இந்த வீரமலக்காட்டுல குட்டி போட்டோம்னா பெரியகாணியம்மனுக்கு எச்சி கலந்து விடும் தவசில இருக்கிறாங்க. இங்க குட்டி போடக்கூடாது. சென்னிமலை சிவாமலை தான் பண்ணி பிறக்கணும். அப்ப காண்டா மிருகமணி தண்டை கட்டி பால்மோரைக்கு தானா ஏழந்த பன்றி பருகூரன்னா ஐயா பன்றி விட்டு பன்றி அம்மா எப்படி மோர பண்ணி ஐயா எப்பலையா கொம்பனே செட்டிமலை சிவாமலையா சிவமலை தமிழ் சிவனாரே வாரம் மலையா பொட்டப்பட்டி மீனாட்சியா பண்ணி குட்டி மீனாட்சியா பன்றி குட்டி சென்னிமலை சிவாமலை சிவனாறு வாழமலை அந்த பொட்டப்பொண்ணி மீனாட்சி கடவுமணி காமாட்சி வருகும் போது 16 குட்டி 6 மாசம் சரியா முடியுது. தண்ணி விட வாடா குண்டா வாடா தம்பி, நீ இவதான் பண்ணி குட்டி போடுற மாதிரி குட்டி போட்டுக்கிட்டு இருக்க. குட்டியை போட்டுட வீட்டுக்கு போயிட்டு அவன் வந்து அங்க அவ குட்டி போடுவாளா? ரொம்பதான் குட்டி போடுற. நீ தான் பண்ணி ஆடு இருக்கிற பண்ணி குட்டி போடுங்க. நீ வீட்டுக்கு போயிட்டு பண்ணி கொண்டாண்ட பெரிய பண்ணியா முட்டை அப்படியா பாக்குன்ற போதே பண்ணி பிறக்குதையா. ஆமா, சென்னிமலை சிவாமலையில பிறக்குதையா பொட்ட குட்டியா பிறக்குதையா. ஐயா
போடாதே குட்டி எல்லாம் மொட்டை குட்டியா போடுது போடாதே குட்டி எல்லாம் மொட்டை குட்டியா போடுது போடாதே குட்டி எல்லாம் மொட்டை குட்டியா போடுது பிறக்குதம்மா பிறக்குதுயா பன்னி குட்டி பிறக்குது ஐயா பிறக்குது பன்னி குட்டி பிறக்குது தூக்கி தூக்கி பாக்குது பொட்டை குட்டியா இருக்குது 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 நீ மர சிவமல சிவனாரே வாழமலை நீ மர சிவமல சிவனாரே வாழமலை அன்னி குட்டி பிறக்குது பொட்டை குட்டியா பிறக்குது ஐயா பிறக்குது பொட்டை குட்டியா பிறக்குது வடக் வடக்கு வடக் வடக் ஒரு குட்டிக்கு பின்னாடி இப்படியே வந்துகிட்டு இருக்குமா பண்ணி குட்டி போட்டா ஒவ்வொரு குட்டியா ஒவ்வொரு நேரம் கழிச்சு போடாது ஒரு குட்டி வந்துட்டா அடுத்த நிமிஷம் அடுத்த குட்டி வந்துடும் அப்படியே வரிசையா வருதப்பா இது மாதிரி வதக்குன்னு போட்டா